குலவழக்கு திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்தப்பட்டிருக்கு. எப்படி மேடம் பாக்குறீங்க? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அந்த பணம் போய் சேரும். இலவச பேருந்து பயணம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும், ஆண்களுக்கும் உட்பட. அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்கும் சார். அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உணவுங்க. அம்மா உணவு எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 9 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க சார். கிட்னி முறைகேடு, இன்னைக்கு மருத்துவத்தை நம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியல. கள்ளச்சாராயம், மரக்காணத்தில் 24 பேர் இறந்து போறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வேதனையில் இருக்காங்க சார். இன்னைக்கு அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாடு. நீங்க தாலிக்கு தங்கம் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு 1 பவுன் சார் 1 லட்சத்தை தாண்டி. மழைநீர் வடிகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, பேக்கேஜ் இன்ன வரைக்கும் அவங்களால வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுதா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு சிவசங்கரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? போயிட்டு இருக்கு சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், எப்பொழுதுமே உங்களுக்கு வரவேற்பு தான் சார். சொல்லுங்க சார். கண்டிப்பா மேடம். அதிமுக சார்பாக 2026 தேர்தலுக்கான வாக்குறுதியை திரு எடப்பாடி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. முதல் கட்டமா மகளிர் உரிமை தொகை, அதாவது குலவழக்கு திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்தப்பட்டிருக்கு. எப்படி மேடம் பாக்குறீங்க? அதிமுக என்பதுன்றது ஒரு மக்களுக்கான இயக்கம் சார். அது எப்பொழுதுமே மக்களுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய இயக்கம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் களத்தில் வந்து நாங்கள் போராடிட்டே இருப்போம், மக்கள் பக்கம் தான் நிற்போம். இப்போ நீங்கள் சுற்றுப்பயணம் எடுத்துக்கிட்டனால முதல்ல சுற்றுப்பயணம் போயிட்டார். ஆமாம் ஆமாம். அதற்கு அடுத்து நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல ஜூலை 7 ஆரம்பிச்சு 184 தொகுதிகள் மக்களை சந்திச்சாரு. போற இடங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க. மீண்டும் அதிமுக வரணும், எடப்பாடியார் முதலமைச்சரா வரணும்னு போற ஒவ்வொரு இடங்கள்ல ஏதோ போற போக்குல போல அந்தந்த இடத்துல இருக்க பிரதான பிரச்சனைகளை அந்த மக்களும் சொல்றாங்க. இவரும் பட்டியலிட்டு இதெல்லாம் வந்தா நான் இதெல்லாம் செய்ய போறேன், என்னென்னலாம் உங்களுக்கு தேவைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அது நேர்காணலா இருக்கட்டும், விருப்ப மனு கொடுக்கறதா இருக்கட்டும், சுற்றுப்பயணம் ஆட்டம், களத்துல போராடுறதா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், நீதிமன்றங்கள வழக்கா இருக்கட்டும், இது எல்லாமே அதிமுக நாங்கள் செஞ்சுட்டோம். அதன்படி பார்க்கும்போது இப்போ தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். 5 வாக்குறுதிகள், முத்தான வாக்குறுதிகள், மக்களுக்கான வாக்குறுதிகள், மக்களுக்கு நேரடியாக செல்லக்கூடிய வாக்குறுதிகளை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கடந்த தேர்தலே நாங்கள் 1500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறோம்னு சொன்ன உடனே அவங்க 1000 ரூபான்னு கொடுத்தாங்க. அதை தாண்டி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து பிரதான வாக்குறுதி நீட்டு ரத்துன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை, ரகசியம் இருக்கு. நீட்டுன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அனிதாவுடைய மரணம். ஆனால் நாங்கள் செஞ்ச எந்த நல்ல விஷயங்களும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். நாங்கள் விளம்பரங்களை நம்புறதில்ல சார். மக்களையும் அந்த மக்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களையும் களத்தில் வேலை செய்யறதையும் தான் நான் நம்புவோம். ஆனால் எதிர்கட்சிகளுடைய அமைப்புகள், துணை அமைப்புகள், ஊடகங்கள் மீண்டும் போட்டு அந்த நீட்டுன்ற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இவங்க ஆட்சிக்கு வந்து பொய் வாக்குறுதிகள் தான். ஏன்னா அதை நிறைவேற்றலைன்னா அது அந்த வாக்குறுதிக்கு என்ன பேர்? பொய் வாக்குறுதி. ஆனா நாங்க இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதற்கடுத்து என்னன்னா, ஆண்கள் பெண்கள் பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கு. ஏன்னா ஆண்கள் இருந்தா மட்டும் அவங்க மட்டும் வசதி இல்லாம இருப்பாங்களா? எத்தனையோ லேபர் கேட்டகரி இருப்பாங்க. கோயம்பேடுக்கு வந்து சுமை தூக்கும் தொழிலாளி இருப்பாரு, அவருக்கு தாம்பரத்துல இருந்து கிளம்பி இங்க வரணும்னு நினைப்பாரு, இங்க இருந்து அங்க போகணும்னு நினைப்பாரு. இப்படி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து, உழைக்கும் வர்க்கத்துக்கும் சேர்த்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் நாங்க கொடுத்துருக்கோம். அப்ப ஆண் பெண் இருப்பாளருமே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அது கண்டிப்பா. ஒவ்வொரு அடி பஸ்ல ஏறும்போது திட்டிட்டு தான் ஏறுவாங்க. லேடிஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க. ஆமா, அதையும் அவங்க ஓசின்னு கொச்சைப்படுத்துறாங்கன்னு வச்சுங்க. என்னவோ அவங்க வீட்டுல இருந்துக்கிற காசை எடுத்து கொடுக்குற மாதிரி. நம்மளுடைய வரி பணம், நம்மளோட உழைப்பு, நம்மளோட வேர்வை, இதெல்லாம் தான் நம்ம கொடுக்குற வரி பணத்துல இருக்கு. அதை எடுத்துட்டு ஓசின்னு கொச்சைப்படுத்துவாங்க. அவங்க கிட்ட வேற எதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ அப்ப இருப்பாளருக்கும், அதுவும் நம்ம யாரை பற்றி சிந்திக்கிறோம்னா மேல்தட்டு மக்களை பத்தி சிந்திக்க கூடாது. ஏன்னா 1000 ரூபாய் அரிசினாலும் அவங்க வாங்கி சாப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு டிமாண்ட் வருதுன்னா 1000 ரூபாய்னாலும் அவங்க வாங்கி சாப்பிட்டுடுவாங்க. கரண்டே இல்லைனாலும் ஜென்ரேட்டர் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வெயில் வந்துருச்சுன்னா அவங்க நேரா ஊட்டி, கொடைக்கானல் இல்ல சுவிட்சர்லாந்து போவாங்க. ஆமா, நம்ம யாரை பத்தி சிந்திக்கணும்? அடிப்படையில கீழே இருக்க பாமர மக்களை தாண்டி ஏழை எளிய அடித்தட்டு மக்களை பத்தி தான் சிந்திக்கணும். அப்போ இந்த பேருந்து பயணம், அதுல கூட அவங்க வந்து அனைத்து மகளிருக்குன்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கடுத்து ரேஷன் அட்டை தரங்கினாங்க. அதுக்கப்புறம் 1008 தகுதியை வச்சாங்க, 3000 யூனிட்னு வச்சாங்க, நன்சை புன்சை நிலம் இருக்கக்கூடாதுன்னாங்க. இப்படியெல்லாம் வச்சு அதுல தகுதியெல்லாம் நிர்ணயம் பண்ணி உரிமை தொகைன்னாங்க. அப்போ உரிமை கிடைக்காதவங்களுக்கு, தொகை கிடைக்காதவங்களுக்கு உரிமை இல்லையா? அதானே. இது வந்து குலவிளக்கு திட்டம்ன்றோம். குலம் விளக்கு என்னன்னா, குலம்ன்றதுனா ஒரு குலம் எதை வச்சு தழைக்கும்? ஒரு பெண்ணை வச்சுதான் தழைக்கும். விளக்குன்றதுனா வெளிச்சத்தை கொடுக்கும். அப்ப இந்த திட்டத்திற்கு குலவிளக்கு திட்டம்ன்ற பெயர் சூட்டி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அந்த பணம் போய் சேரும். அந்த மகளிருக்கு ஒருவேளை அந்த வீட்டில் ஒரு தாய் இருந்தால் அந்த தாய்க்கு கிடைக்கும், இல்லை ஒரு மருமக இருந்தால் அந்த மருமகளுக்கு கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போன்றத உண்மையாக
மனப்பூர்வமா நாங்க சொல்லியிருக்கோம். நீங்களே இது லிமிட் எதுவும் வைக்கலையா மேடம்? நாங்க எதுவும் வைக்கல. 2,24,24,000 பேருக்கு கிடைக்கும் நாங்க சொல்லிட்டோம். நாங்க எந்த லிமிட்டை வைக்க மாட்டோம். ஏன்னா ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களே எந்த மாதிரி மக்கள் சார்? ஆமா ஆமா கண்டிப்பா. ரேஷன் குடும்ப அந்த அரிசி அட்டைதாரர்களே யாரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த அடித்தட்டு மக்களுக்கு இந்த இலவச பேருந்து பயணம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும், ஆண்களுக்கும் உட்பட. 3வது, அம்மா இருக்கும்போது அம்மா பசுமை இல்லம்ன்றதை நாங்க கொடுத்தோம். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கிராமங்களும் அம்மா பசுமை இல்லம்னு சொல்லிட்டு அப்பயும் நாங்க ஃபண்டு ஒதுக்கி எல்லாம் வீடு கட்டுறதுக்கான ஃபண்டெல்லாம் கொடுத்தோம். ஆனா இப்போ எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீடு இடத்த வாங்கி நாங்க கட்டித்தரோம்னு சொல்லியிருக்கோம். நகர்ப்புறங்கள்ல அபார்ட்மெண்ட், ஆமா, அந்த குடியிருப்பு மூலமா ஹவுசிங் போர்டு மூலமா கொடுக்குறோம். அதுலயும் அவர் என்ன சொல்றாரு, பட்டியலினமாக சேர்ந்தால் திடீர்னு உங்க தந்தைக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு திருமணம் ஆகுதுன்னா அந்த திருமணமாக போகக்கூடிய மகனுக்கும் அந்த இடத்த நாங்க கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாங்க என்ன பண்றோம், அடித்தட்டு மக்கள் பக்கம் இருக்கோன்றதுதான் எங்களோட தேர்தல் வாக்குறுதி சொல்லுது. நாங்க ஒவ்வொருத்தர் மாதிரி 3 சென்ட் இடம் கொடுக்குறோம், 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோம்னு பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஓட்டை வேட்டையாடிட்டு ஏமாத்திரம் கிடையாது. ஏன்னா நாங்க ஆட்சியில் இருக்கும்போதே பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுக்க 50,000 கொடுத்த போது எடப்பாடியார் அது ஏத்தி 90,000 வரைக்கும் ஏத்தி கொடுத்தாரு. யாருமே கொடுக்கல, அவர் கொடுத்தாரு. நிறைய இடங்களை திறந்து வச்சோம். மத்திய அரசு கொண்டு வர்ற திட்டங்களுக்கும் நாங்க ஃபண்டை கொடுத்தோம். இங்க மாநில அரசின் மூலமா அந்த குரூப் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஃபண்டை கொடுத்து ஏற்கனவே அதை செஞ்சிருக்கோம். அது இன்னுமே என்ன பண்றோம், டெவலப் பண்றோம். ஏதோ போற போக்குல சும்மா அடிச்சு விடுலாம் கிடையாது. அம்மா ஸ்கூட்டின்றது எங்க காலத்துல நாங்க கொடுத்தோம், 5 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். அதை மீண்டும் தொடரும்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. மானியமே 25,000, 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 உயர்த்துறோம்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவரால் பேக்கேஜ் என்னவா இருக்கு, கீழே தான் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா எதுவுமே கீழே இருந்தா தானே ஏற முடியும், ஏனியே கீழே இருந்தா தானே மேலே போக முடியும். அப்போ இங்க இருக்கிற அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கும் சார். திமுகவுடைய வாக்குறுதியை காப்பி அடிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிலாம் சார். இந்த காப்பி அடிக்கிறது, பிட்டு பேப்பரை கையில வச்சுக்கிறது, துண்டு சீட்டை கையில வச்சுக்கிறது, அடுத்தவங்க திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது, இதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை சார். நாங்க எல்லா வேலையும் இன்னைக்கு அம்மா உணவுங்களை வந்து பக்கத்து மாநிலமே பார்த்து எடுத்துட்டு போய் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உணவுங்க. அம்மா உணவு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 9 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க சார். பெரிய விஷயம். 9 லட்சம் பேர் அம்மா உணவு மூலம் சாப்பிட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். வசதியே இல்லாதவங்க அவங்களாம் போய் சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். அம்மா கொரோனா காலத்துல ஒரு ஹோட்டல் இருக்காது, டீ கடை எதுவுமே இல்ல. 9 லட்சம் பேருக்கு உணவு வந்து இலவசமா கொடுத்தாரு. அந்த மாற்றுத்திறனாளிக்கெல்லாம் கூட கொடுக்க சொன்னார் சார். தங்க வச்சு ஒரு இடத்துல மண்டபங்களை தங்க வச்சு அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து நாங்க மக்கள் அது உணர்ந்தாங்க. அது என்ன காரணமோ கொஞ்சத்துல நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் கூட விட்டுடுங்க, அவர் செஞ்ச சாதனைகள் எத்தனையோ சாதனைகள் நான் சொல்லிட்டே போவேன். நான் கொரோனான்ற பேரிடர்ல வந்து உலக நாடுகள் 220 நாடுகள் திகைச்சு போன போது அந்த நோய் எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன மருந்து, என்ன செய்யணும், எதுவும் தெரியாத சூழ்நிலைகள் கூட ஐசோலேஷன் கொடுத்தாரு. ஒரு ஃபீவர் கேம்ப், தெருவுக்கு தெரு ஃபீவர் கேம்ப் ஐடென்டிஃபை பண்ணி அதனால தான் கட்டுப்படுத்த முடிச்சு. வீடு தேடி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தார். மருந்துல இருந்து எல்லா பொருட்கள்ல இருந்து வீடு தேடி எல்லாமே கொண்டு போய் சேர்த்து ஃபீவர் கேம்பை குறைச்சி இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமா மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுக்காத போது முதல்ல 90 கோடி நாப்கின் சானிடைசருக்கு ஒதுக்குனவர் எடப்பாடியார். அந்த அளவுக்கு உழைச்சாங்க. எங்களோட பொறுப்பு அமைச்சர் துரைக்கண்ணு சாரே அவர் இறந்து போனார். என்ன மினிஸ்டர் 2 ஏஇ போட்டார், ஒரு மினிஸ்டர் போட்டார். ஸோ அந்த அளவுக்கு நாங்க மக்களுக்கு செஞ்சிருக்கோம் சார். சும்மா போற போக்குல திட்டங்களை எடுத்துங்க. இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் மக்களிடையே போய் சேரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. காலை சிற்றுண்டி திட்டம் யார் ஆரம்பிச்சாங்க நீங்களே சொல்லுங்க. 5 கோடி கிரீம்ஸ் ரோட்ல அன்னைக்கு அன்றைய கவர்னர் வச்சு தானே சார் திறந்து வச்சாரு. மாநகராட்சி பள்ளிகளுக்கு தொடங்கி வச்சாரு. புரியுதா? 5 கோடி அதுக்கு ஒதுக்குனா. காலை சிற்றுண்டி திட்டம் எங்க திட்டம், ஆனா உங்க திட்டம் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நாங்க சிஎஸ்ஆர்னு வச்சிருந்தோம், அது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கீங்க. நாங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டிட்டு இருக்கீங்க. நாங்க கொண்டு வந்த குடிநீர் திட்டங்களுக்கெல்லாம், கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கெல்லாம் நாங்க ஆரம்பிச்சு முடிச்ச பிறகு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை போய் பெருமை பேசிக்கிறாரு. அது யாருடைய திட்டம்? 60 ஆண்டு கால கனவு சார். அது அதிமுக கொண்டு வந்த திட்டம். எத்தனை கிராமங்கள் பயன்பெறும்? மதுரையில தண்ணி கஷ்டம் இருந்துச்சு, கூட்டு குடிநீர் திட்டங்களை எத்தனை கொண்டு வந்தாரு? அதுக்கெல்லாம் இன்னைக்கு மதுரை மாநகரம் தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் எடப்பாடியார். நீர் மேலாண்மை, விவசாயம், இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். குடிமராமத்து பணிகள் யார் கொண்டு வந்தது? மேட்டூர் அணை சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு யார் ஆட்சியில் தூர்வாரப்பட்டது? 100 ஏரி நிரப்பந்திட்டம் யாருடைய திட்டம்? யோசிச்சு பாருங்க சார். 17 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம். கால்நடை பூங்கா, ஒரே ஒரு வேப்பேரியில் ஒரே கால்நடை மருத்துவமனை இருந்துச்சு, இன்னைக்கு 5 இருக்குது. அது யாரால? வேளாண் கல்லூரிகள் 1100 ஏக்கர்ல சார் 1100 கோடி செலவு பண்ணி தலைவாசல் பூங்காவை கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாங்க. ரிசர்ச் இன்ஸ்டியூட் சார். அங்க அவ்வளோத்தையும் கொண்டு வந்து செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது,
பிட்டு பேப்பர் வச்சுக்கிறது, துண்டு பேப்பர் வச்சுக்கிறது எங்களோட வேலை இல்லை. நாங்க வந்து களத்துல வேலை செய்யக்கூடியவங்க, ப்ரூவ் பண்ணக்கூடியவங்க, நிரூபிக்கக்கூடியவங்க. அதுதான் எங்களோட வரலாறு, ட்ராக் ஹிஸ்டரி. அது நீங்க என்ன திட்டம்? கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை 18,000 நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். அதை நிறுத்திட்டீங்க. தாலிக்கு தங்கம் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு 1 பவுன் சார் ஒரு லட்சத்தை தாண்டி தலைமுறை பெண்களுக்கு 1,50,000. நான் சொல்றது அம்மா ஸ்கூட்டி இல்லாம பயனாளிகள். ஒரு பெண்ணுடைய அளவு எவ்வளவுன்றது சொல்றேன். 1,00,000 1 பவுன் தங்கம் இருந்துச்சா 50,000 முதல் தலைமுறை பட்டதாரி. அந்த +2 இருந்தா 25,000. அதுக்கடுத்து அம்மா ஸ்கூட்டின்றது பெண்களுக்காக தானே. கர்ப்பிணியானா 18,000 அவங்களுக்கு தானே. தாய் செய்யப்பட்டகம் அவங்களுக்கு தானே. கிராமப்புற பெண்களுக்கு விலையில்லா ஆடு மாடு யாருக்கு, விலையில்லா மிக்சி கிரைண்டர் யாருக்கு? இது எல்லாமே பெண்களுக்கு. ஓவராலா 2 லட்சம் மேல ஒரு பெண்களுக்கு பயனாளியா நாங்க வச்சிருந்தோம். இன்னைக்கு எந்த திட்டம் இருக்கு? அம்மா மினி கிளினிக்கு நீங்க என்ன தலையில தூக்கி சுமக்க போறீங்களா? தலையில நீங்க எதையா வச்சு சுமக்க போறீங்களா? ஒரு மருத்துவ சேவை சார் அது. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். வயசானவங்க இருப்பாங்க, ஒரு பிபி சுகர் செக் பண்ணிப்பாங்க, ஒரு ஃபீவர், ஒரு கோல்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். வந்த உடனே அதை எடுக்கிறீங்க. ஏன்னா ஊழல் பண்ணணும். அதெல்லாம் எடுத்து போட்டு இவங்களே ஏதாவது ஒன்று செய்யணும். இருக்கிற நல்ல திட்டங்கள்லாம் எங்களுடைய திட்டங்கள் சார். பேரை மாத்திக்கிட்டாங்க. இவங்களுக்கு பேக்கேஜ் வராத திட்டங்கள்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. மழைநீர் வடிகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, பேக்கேஜ் இன்ன வரைக்கும் அவங்களால வெள்ள அறிக்கை கொடுக்க முடியுதா? எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் பூர்த்தி ஆயிருக்கு, எங்க இருந்து எங்க ஆயிருக்குன்னு அந்த மேயரும் சொல்ல முடியல, உள்ளாட்சி மந்திரினாலும் சொல்ல முடியல. மாத்தி சொல்றாங்கல்ல. அதுதான் சார். நீங்க 95 சொன்னாங்கல்ல, நம்மளாம் என்ன நினைச்சோம், 95% முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சோம். அது அவங்க அடிச்ச பர்சன்டேஜ் சார். அது நீங்களும் நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அது வேலை கிடையாதா? முடிச்சு பின்ன முதல் 6 மாசத்துலயே மேயர் சொல்றாங்க 95% முடிஞ்சிட்டாங்க. 21ல திருப்பூர் கமிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, அப்பே 95டாங்க. 5வது வருஷமா 95ன்றாங்க. அப்ப என்ன அவங்க மறந்து அவங்க அடிச்ச பேக்கேஜ சொல்றாங்க சார். மழைநீர் வடிகால் முடிச்சதை சொல்லல, பேக்கேஜ சொல்றாங்க. கண்டிப்பா மேடம். இதற்கெல்லாம் ஒரு பதில அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து கண்டிப்பாக மக்கள் காட்டுவாங்கன்னு நம்பலாம். ஐயோ சார், நான் ஏதோ எதிர்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாடுறதுனால நான் சொல்ல சார். நான் உணர்வுபூர்வமா சொல்றேன், உள்ளத்திலிருந்து சொல்றேன். ஒரு பெரும் துயரங்கள் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து. எப்பொழுதோ இயற்கை சீற்றங்கள் வரும், ஆனா இவங்களே ஒரு இயற்கை சீற்றமா இந்த மக்களுக்கு இருக்காங்க சார். ஒரு பேரிடர், கொரோனா போன்ற ஒரு பேரிடர்னா இந்த திமுக ஆட்சி தான் காரணம். அந்த அளவுக்கு மக்கள் வேதனையில் இருக்காங்க சார். சாதனைகள் கிடையாது சார். இன்னைக்கு அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாடு. விருதுகளா வாங்கி குவிச்சோம் எல்லாத்துலையும். ஒரு உள்ளாட்சியில் 150 விருதுகள், கூட்டுறவுத்துறையில 24 விருதுகள், மின்சாரத்துறையில 34 விருதுகள், கிருஷ்கர்மா வேளாண் துறையில விருதுகள், நீர் மேலாண்மைக்கு விருதுகள். இப்படி விருதுகளா, சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பா வேலை செய்யும் மாநிலம் தமிழ்நாடு, சென்னை நகரம், கோவைன்னு இப்படிலாம் வாங்கினது. இன்னைக்கு எதை நீங்க அடிப்படையில நாங்க சொல்றோம் பாரு, குல விளக்குன்னா ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தை தழைக்கக்கூடிய ஒரு குல விளக்கா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெண்களோட நிலை என்ன மாதிரி இருக்கு? நீங்க நானும் பேசிட்டு இருக்க நேரமே ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க. அது 7 வயது சிறுமியாவும் இருக்கலாம், 70 வயசு மூதாட்டியாவும் இருக்கலாம். அப்ப எப்படி ஒரு பெண் அந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் பெருகி போச்சு. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் எப்படி இருக்கும்? போதையில இருக்கிறவங்க தன்னை மறக்கிறான் சார். அது 7 வயசுன்னு தெரியல, 70 வயசுன்னு தெரியல. அது எப்படி நீங்க வந்த பிறகு 2.0, 3.0, 4.0? எங்க ஆட்சியில அந்த மாதிரி எந்த 0.0வும் இல்லையே. ஜாபர் சாதிக்கு எங்க கட்சியில அது மாதிரி யாராவது இருந்தானா? ஜாபர் சாதிக்கு மேற்கு அயலகாணி செயலாளர், இன்டர்நேஷனல் போலீஸ் தேடுது. கிட்னி முறைகேடு. இன்னைக்கு மருத்துவத்தை நம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியல. போனா ஒண்ணு பாலியல் செய்யணும் உள்ள வந்து பண்றான், இல்ல கத்தி எடுத்து கீழ்ப்பாக்கத்துல வெட்டுறான். என்ன பண்ற நீ? சஸ்பெண்ட் பண்ற. வருமுன் காப்போமா, வந்த பின் செய்வோமா? அதுக்கு எதுங்க போலீஸ் ஆனவன சஸ்பெண்ட்? ஒரு பக்கம் காவல் நிலையம் இருக்கு, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ் திருவண்ணாமலையில அம்மாவையும் மகளையும் கொண்டு போய் கற்பழிக்கிறாரு. வேலையே பயிர மீது 18 காவலர்களுக்கு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு உங்க ஆட்சியில. வெட்க கேடு இல்லையா? ஏன் இந்த பொண்ணு போதுன்ற கேட்கற அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்குது. அதை இவங்க கேட்கறாங்க. ஏன் இந்த பாதுகாக்கப்பட்ட இடம் கோவையில, அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. இரவு முழுக்க அந்த பெண் தவிச்சிருக்கிறாரு. அந்த அடையாள அணிவகுப்பு கூட 20 நாள் கழிச்சு காட்டுறா. அப்ப உண்மையான குற்றவாளியை பிடிச்சிங்களா, இல்ல எவனையாவது குற்றப்பதிவேட்டை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். முதல் வருஷம் சார் மழை வெள்ளம், மழைநீர் வடிகால்னு சொல்லி எத்தனை பேரை சாவடிச்சுங்க. 2வது வருடம் கள்ளச்சாராயம், மரக்காணத்துல 24 பேர் இறந்து போறாங்க. அதற்கடுத்து 11 மாத இடைவெளியில கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல 64 பேர் இறந்து போறாங்க. 90 பேர் 11 மாத இடைவெளியில. நீதிபதிகள் இதே நாங்க சிபிஐ வழக்கு போட்டோம், நீதிமன்றத்திலே கேட்டாங்க. 11 மாத இடைவெளியில 90 பேர் இறந்து போறது ஒரு சாதாரண விஷயமா? போலீஸ் என்ன பண்ணுது? உளவுத்துறை என்ன பண்ணுது? ஏன் சார் போலீஸும் உளவுத்துறைக்கு தெரியாம செய்ய முடியுமா சார்? கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் நாம் போராட்டத்துல இறங்கின பிறகுதான் அது வந்து கள்ளச்சார மரணன்றதே இந்த கவர்மெண்ட் ஏத்துக்குச்சு. 3 நாள் எந்த ஊடகம் வாயை திறக்கல. 4வது வருடம் அண்ணா யூனிவர்சிட்டி டிசம்பர் 24 போன வருடம்
ஒரு மாநகரத்தின் தலைநகரத்தின் மையப்பகுதி உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில 7 மணிக்கு அமைச்சரோடு இருக்கிற ஒருத்தன் கொண்டு போய் அவளை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான். அவன் வீட்டுல பிரியாணி சாப்பிட்றாரு ஒரு அமைச்சர். ஆண்டனி சாருக்கு, சிவசங்கரிக்கு உளவுத்துறை கிடையாது, போலீஸ் கிடையாது. அவருக்கு உளவுத்துறை இருக்குமே, யாரோட பேசுறாரு என்ன பேசுறான்னு தெரியாதா? சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா தெரியும். இப்ப நீங்க கூப்பிட்டா போய் பிரியாணி சாப்பிடுறீங்க. பல பேர் தெரியாதவங்க கிட்ட போய் யாராவது ஒரு அமைச்சர் வந்து, இப்ப தெரியாதவங்க கிட்ட, இப்ப நம்ம சாதாரண சாமானிய மக்கள் தான், தெரியாதவங்க கிட்ட போய் பிரியாணி சாப்பிடுமா அவங்க வீட்டுல? ஒரு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு துணை மேயரும் ஒரு அமைச்சரும் இருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கும்? ஏற்கனவே அவங்க குற்றப்பதிவேட்டுல இருக்கா. குற்றப்பதிவேட்டுல இருக்கிறவனோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? பிரியாணி சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன? யார் அந்த சார்? கண்டிப்பா அந்த ஞானசேகரன் வெளியே வரதுக்கு காரணமா இருந்தவங்க நாங்க சார். அன்றைய காலையிலுமே நான் தான் முதல்ல கைதாகிறேன். அந்த போராட்டம் நடத்தி முடிச்சோம். அன்னைக்கு மதியமே நாங்க வழக்க போடுறோம். 24 மணி நேரத்துல SIT போட்டு 20 லட்சம் இழப்பீடு. இல்லைன்னா அந்த ஞானசேகரன் வந்திருக்க மாட்டான். அந்த கோயம்புத்தூர் விஷயத்துல கூட மர்மம் இருக்கு சார். அடையாள அணிவிப்பு எத்தனை நாள் கழிச்சு? நீங்க நைட்டே சுட்டு பிடிச்சோன்றீங்க. எத்தனை நாள் கழிச்சு அடையாள அணிவிப்பு? நீங்க 2 நாள் 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துல அடையாள அணிவிப்பு நடத்துறமா வேண்டிய? பாதிக்கப்பட்ட பெண் இவன் தான் கற்பழிச்சான்னு சொன்னாங்களா? யாரை ஏமாத்திர? செய்யறது எல்லாமே இவன் கட்சிக்காரன் தான் சார். அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்படியே பக்கத்து மாநிலம் போயிடுவான் சார். திமுக வந்தா எல்லாருமே இங்க வந்துருவான். ஏன் சொல்லி இவங்களோட கையாளுங்க எல்லாம் நல்லது பண்ணா சம்பாதிக்க முடியாதுல்ல. கஞ்சா அப்படின்னு கள்ளச்சாராயம் குஜராத்னுவான். யோ, குஜராத்ல திறமை இல்லையா? உனக்கு திறமை இல்லைன்னு ஒத்துக்கிறியா? அதிகாரத்தை விட்டுட்டு போ. பார்டர் வரைக்கும் ஓகேங்க. குஜராத்தோ வட மாநிலமோ ஆந்திராவோட பார்டர் தானே தமிழ்நாடு. அப்ப யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? போலீஸ் என்ன பண்ணுது? எல்லையோரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? என்ன சார் இது? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? எப்ப பாரு ஒன்றியம், ஆளுநர் இப்படியே பேசி மக்களை வந்து இன்னைக்கு போதை கலாச்சாரம், கள்ளச்சாராய மரணங்கள், ஒரு பக்கம் சட்டவிரோத பார்கள், டாஸ்மாக்ல 10 ரூபான்னு 5400 கோடி வருஷத்துக்கு இழப்பு சார். கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கடன் மட்டுமே 10 லட்சம் கோடியை நெருங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணி கீழ்ச்சிங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் சொன்னல இந்த பாலங்கள் 1000 சின்ன தடுப்பணைகளுக்கு 1000 கோடி ஒதுக்குனார் எடப்பாடியார். இத்தனை பாலங்கள், தடுப்பணைகள், குடிமராமத்து பணிகள், ஸ்மார்ட் சிட்டி, மெட்ரோ, தலைவாசல் பூங்கா, 17 மருத்துவ கல்லூரி, 101 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 21 பாலிடெக்னிக், வேளாண் கல்லூரி, இப்படி நான் சொல்றேனே அந்த மாதிரி பட்டியல சொல்லுங்களா பார்க்கலாம். பேரு பெத்த பேரு திராவிட மாடல். இது திராவிட மாடல் இல்ல சார், இது மாடலிங் அரசு, திராவிட மாடல் இது. கண்டிப்பா மேடம், இதற்கான பதில சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்க சார். நம்ம வந்து இப்ப நான் அதான் சொல்றது, களத்துல 100 அந்த மின்சாரம் நம்ம வந்து கொடுத்தோம். பெண்களுக்கு வந்து 100 யூனிட் மின்சாரம்ன்றது நேரடியா அந்த பெண்ணுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம். விலைவாசி பொருட்கள், கட்டுமான பொருட்கள், இப்படி எல்லாமே பாதுகாப்பு இல்ல, செயின் பறிப்பு நடக்குது, கழுத்து. இப்ப LICல ஒரு பெண் அதிகாரியா எரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ESIல ஒரு மூதாட்டிய தலையில சுத்திய போட்டு அடிச்சிருக்காங்க. ஒரு பெண் காவலரை வந்து படையெடுக்கிறாங்க. அதான் சொல்றேன், நம்ம திருவண்ணாமலையை பேசிட்டு இருக்க நேரமே கோயம்புத்தூர் நடக்கிற நேரமே விழுப்புரத்துல ஒரு காவலர் ஒரு சிறுமியை 16 வயது சிறுமியை ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து கொடுமைப்படுத்தி அனுப்புறாரு. இதை பேசி முடிக்குமே பெரம்பூர்ல ஒரு பொண்ணு எரிச்சு கொடுறான். ஐயோ, சொல்ல முடியாத கொடுமைகளை இந்த மக்கள் அதாவது தத்தளிச்சு போயிருக்காங்க, தவிச்சு போயிருக்காங்க. மூச்சு முட்டுது சார். இங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு சாதாரண குடிமகன்ல இருந்து மேல்மட்டம் வரைக்கும், திருப்பூர், பல்லடத்துல எல்லாம் தொழிலதிபர்கள் அப்படியே மூச்சு முட்டுது. நான் மூச்சு முட்டுனா நான் ஆக்சிஜன் கிடைக்காம முட்டுறா போல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதுல இருந்து விடுதலை பெறணும்னா 26 தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மீண்டும் அதிமுக வந்தாதான் மக்களுக்கு ஒரு ஆக்சிஜனும் கிடைக்கும், அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி மேடம். நன்றி சார்.